வணக்கம் நண்பர்களே. ஆதிபாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் மித்ரா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ராஜேஸ்வரி பாட்டியை அப்படியே செவரில் தள்ளிவிட்டு தலையில் அடிபட வைக்கிறாங்க. பாட்டி அப்படியே ஞாபகம் இல்லாமல் விழுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்கள கட்டில் கீழே மறைச்சி வைக்கிறாங்க. சுதாகரம் மித்ராவும் சேர்ந்து சொந்த பாட்டிக்கே சூனியம் வைக்கிறாங்க. நம்ம ராஜேஸ்வரி பாட்டிக்கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம பாரதி அங்கிட்ட இங்கிட்ட தேடி வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த ரூமுக்குள்ளே கட்டில் கீழே யாரோ இருந்தது மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்க நேரம் நம்ம ராஜேஸ்வரி பாட்டி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. அவங்கள தூக்கிக்கிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஞாபகம் வருது, மித்ராவுக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது பாரதி, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிரு அப்படின்னு தான் கையில் வச்சுருக்காங்க அந்த ஆதி பாரதி கல்யாணம் போட்டா. அதை பார்த்து நம்ம பாரதி சாக்காராங்க. நம்ம பாரதி கேட்குறாங்க பாட்டிக்கிட்ட, பாட்டி உங்களின் நிலைமைக்கு யார் காரணம்? எல்லாம் என் பேட்டி தான். சொந்த பாட்டிக்கே இப்படி செய்ய அளவுக்கு மோசமானவளாக மித்ரா மாறிட்டா. எல்லாம் ஆதியை அடையணும், அவர் பண காசை ஆட்டை விடணும், அந்த வெறி. நிச்சயமாக இந்த கல்யாணத்தை பாட்டி நான் தடுத்து நிப்பாட்டிடுவேன், கண்டிப்பாக நடக்காது, நீங்கள் கவலைப்படாதுங்க, உங்களை இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், இல்லை எனக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், என்னை மேடையில் தூக்கிட்டு பாரதி, நான் எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல, நம்ம பாட்டியை அப்படியே கைத்தாங்களாக தூக்கி நம்ம இந்த பாரதி நிரூபிக்கிறாங்க. அந்த பாட்டி கையில் வச்சுருக்க ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தவக்கலை, கவலைப்படாதுங்க, அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது, அண்ணனுக்கு ஏதாவது ஆயிரோன்னு தானே இவ்வளவு தொடமும் நீங்கள் உண்மையை மறைச்சிட்டு இருக்கீங்க, அண்ணனுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்கள் தான் அவரோட மனைவி, ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு உள்ள விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்காராங்க பாரதி. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டணம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜேஸ்வரி பாட்டிக்கு உண்மை தெரிஞ்சுட்டு ஆதி பாரதி கணவன் மனைவி, என் பேத்தி ஒரு தப்பான வாழ்க்கைக்கு ஆசைப்படுறா, என் பேத்தியை நான் எவ்வளோ தூரம் நல்லா வளர்த்தேன், ஆனால் இவ்வளோ மோசமான அளவுக்கு போயிட்டா, இது எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய இலக்கம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அந்த பாட்டி அப்படியே நினைக்கிறாங்க. சுதாகர்கிட்டையும் மித்ரா கிட்டேயும் சொல்கிறாங்க, உங்களெல்லாம் எங்கேயோ நினச்சேன், ஆனால் நீங்கள் அதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு இப்போ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளோ தைரியம் இருந்துன்னா நீங்கள் கல்யாணம் ஆன ஒருத்தருக்கு மித்ரா நீ ஆசைப்படுவ, அதெல்லாம் தப்பு, அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டோம், நீ எதுக்காக இதெல்லாம் செய்கிற, யார் தடுத்தாலும் சரி நானே இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரி பாட்டி கலையரங்கனார அப்படியே செவத்தில் ஓங்கி தள்ளி விடுறாங்க. மித்ரா ஒரு கட்டத்தில் பேச்சு மூச்சு இல்லாமல் நம்ம பாட்டி ஆறாங்க. நம்ம சுதாகரம் மித்ராவும் அவங்க மனசு என்ன கல் மாதிரி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொந்த பாட்டிக்கே சூனிய அளவு வைக்க அளவுக்கு மாறி இருக்காங்க. அப்படியே கட்டிலுக்கு கீழே அவங்கள அப்படியே அடித்து வச்சுட்டு, இதோடி நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் ஒன்று பார்க்கணும் பாட்டி, அதுக்கு முன்னாடி நீ எழும்பக்கூடாது, அந்த அளவுக்கு இதிலே கடை அப்படின்னு அந்த இடத்துல கதவை பூட்டி வைக்கிறாங்க. நம்ம ராஜேஸ்வரி பாட்டியை ஒவ்வொரு ரூமாக தேடிட்டு வராங்க. நம்ம பாரதி, எங்கே ராஜேஸ்வரி பாட்டி, அவங்கள்ட்ட பேசணுமே அப்படின்னு அந்த இடத்துல பார்க்குறாங்க. இல்லை, ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த ரூமை பூட்டி கிடக்குது, இப்போ இதை தட்டி பார்க்குறாங்க, இதுக்குள்ளே இருப்பாங்களா அப்படின்னு அந்த இடத்துல பார்க்க நேரம் ஏதோ கட்டில் கீழே இருக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்க ராஜேஸ்வரிய பாட்டியை பார்க்குறாங்க. அப்படியே தூக்குறாங்க, தண்ணி தொளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஞாபகம் வர வச்சு, என்ன பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு, என் பேட்டி தான் என் நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம மித்ரா இவ்வளோ மோசமாக அப்போ சொந்த பாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு செய்திருக்காளா, அப்படி என்ன பாட்டி என்ன நடந்துச்சு, நீயும் ஆதியும் கணவன் மனைவி இவ்வளோ விஷயம் எனக்கு தெரிஞ்சுட்டு என்ன மன்னிச்சிரு, என் பேத்தியால் உன் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நான் சொல்லட்டாலும் பாட்டி நல்லவங்க, எப்படியோ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு இருக்க நேரம் கையில் அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. இந்த ஃபோட்டோ என் கையில் கிடச்சிட்டு பாட்டி பாரதி,
எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். என் பேத்தி உன் மாப்பிள்ளை கழுத்தில் கையால் தாலியை கட்டிடக்கூடாது. என் பேத்திக்கு இந்த வாழ்க்கையே கிடைக்கக்கூடாது. நீ நல்லா இருக்கணும் பாரதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்னை கூட்டிகிட்டு போ, நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி தரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மண்டபத்தில் ஸ்டேஜுக்கு வந்து பாட்டியை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. பாரதி ஒரு கட்டத்தில் அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. என் நிலைமைக்கு காரணமே வந்து என் பேத்தி தானே சொல்லு நேரம் எனக்கே கேவலமாக இருக்குது. இப்படி ஒரு அசிங்கப்பட்ட வாழ்க்கை என் பேத்தி விரும்புகிற, ஆனால் இது நடக்கக்கூடாது. இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் அப்படியே சுதாகரும் மித்ராவும் அரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன பாட்டி, உங்கள் பேத்திக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், ஆனால் நான் கல்யாணம் பண்ணுறேன், அவள் வந்து என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆனந்த் வந்து பேசுகிறாங்க. நான் வந்து ஒன் சைடாக உங்கள் பேத்தியை வெகு காலமாக விரும்பிட்டு இருக்கேன். என்னடா ஆனந்த், நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க அப்படின்னு வந்து நம்ம பவானி தடுக்கிருக்காங்க. அம்மா வாயை மூடுங்க, நான் வந்து மித்ராவுக்கு ஆசைப்பட்டது உண்மைதான். மித்ராவையே சுற்றி வந்தேன். அவள் எவ்வளோ தப்பு பண்ணிட்டு எவ்வளோ கேடுகட்டவளாக இருக்கட்டும், ஆனால் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னே நான் வந்து சுற்றி வந்தேன். ஆனால் அவெல்லாம் என்னை கண்டுக்கிடவே மாட்டா. இப்போ நான் வந்து ஆதி அண்ணாவுக்கும் பாரதி அன்னிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு உள்ள விஷயந்தான் உண்மை. எல்லாம் தெரிஞ்சு இந்த கல்யாணம் தான் நிப்பாட்டியாச்சு. அப்படி இருக்க நேரம் மித்ரா காலத்தில் இனி யார் தாலி கட்டுவா? நான் என் காதலாவது ஒன்று சேரட்டும், நான் வந்து மித்ரா காலத்தில் தாலி கட்டுறேன் பாட்டி, உங்கள் பேத்தியை அவ்வளோ விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார. தம்பி, என் பேத்திக்கு நல்ல புத்திமதி சொல்லி பார்த்தேன், கேட்கல. நீங்கள் வந்து இப்போ கட்டுங்க தாலியை, என்ன நடக்கும்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி வந்து ஆனந்தை வந்து தாலி கட்ட வச்சுறாங்க. மித்ரா காலத்தில் மித்ரா அரண்டு போய் நிற்கிறாங்க. பவானி போயும் இந்த கேடுகட்டவ என் வீட்டு மருமகளா, இதை யோசிக்க கூட முடியலையே. நான் ஆதிக்கு சூனியம் வச்சேன், ஆனால் சூனியம் வச்சேன் இந்த மித்ராவோடு சேர்ந்து என் வீடை வந்து அழிய போது. இவ என் வீட்டுக்கு வந்தால் நல்லாவே இருக்காது, இது நடக்காது. ஆனந்த் எதுக்காக அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்தான்னு தெரியலையா, வந்தவன் இப்படி ஒரு கேடுகட்ட வேலையும் வந்து பண்ணிட்டு போயிட்டான். இதனால எனக்கு எவ்வளோ பெரிய இழுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பவானி வந்து அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போனா அம்மா, நான் அமெரிக்காவிலே இருக்க நேரமே இந்த மித்ராவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவளே சுற்றி வந்திருக்கேன். ஆனால் மித்ரா தான் என்னை கண்டுக்கிடவே இல்லை. என் வாழ்க்கையில் மித்ராவை தவிர நான் அப்போவே எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லைன்னு முடிவெடுத்தேன். இப்போது மித்ராவே எனக்கு வந்து பொண்டாட்டி ஆகிட்டா, இப்போதாம்மா நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஆதி வந்து மித்ரா இப்போ தான் வந்து ஆனந்த் உன் காலத்தில் தாலி கட்டுட்டாவில், இங்கே நீங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க, நானும் பாரதியும் என்னோட ஆதித்யா தமிழ் இவங்க கூட நாங்களும் ஒரு வாழ்க்கையை வாழும் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொன்ன நேரம் விடமாட்டேன். எனக்கு இவன் தாலி கட்டுனா என்ன, இவனை பொறுத்தவரையில் இது தாலி, நான் இதை வந்து பகடக்காயை மாற்றி கண்டிப்பாக வந்து ஆதி வாழ்க்கையை அழிப்பேன் அப்படின்னு வந்து அப்புறம் கூட இந்த ஆட்டத்தை தொடர மித்ரா வந்து தயாராக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம பவானிக்கு என்னடா கூத்தா இருக்கு, நம்ம அடுத்த ஆளுக்கு குண்டு வெட்ட நம்ம சைடே ஓட்டையாக ஒளிவிட்டு போவே அப்படின்னு வந்து அந்த இடத்துல போய் அரண்டு போய் வந்து பவானி நிற்கிறாங்க. நம்ம என்ன சரி திட்டம் போட்டாலும் சரி எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பவானி.